ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. இப்போதே வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஊர் ஃபேமஸான கடப்பா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ அப்படி இது ஒரிஜினல் அப்படி இல்லைனாலும் ஒரு 90% அது அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருப்பேன். ஸோ பாசிப்பருப்பும் கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வந்துட்டு நல்லா ஒரு 2 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதோடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடப்பாவில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பொட்டேட்டோ எது வேணாலும் போடலாம். பட் வந்து நான் இன்றைக்கி வந்து வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பொட்டேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதே அந்த பருப்பு வைக்கிறதுலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஆனியன். ஸோ ஆனியனை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி. ஸோ தக்காளி போடணும் அப்படிங்கிறதுல இன்னொன்று தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணக்கூடாது, பெருசாக கட் பண்ணணும். அண்ட் இதுக்கு ஸ்பைஸ் வந்து ஃபுல்லாகவே சில்லி தான். ஸோ இதுக்கு தேவையான வந்து கடைசியாக ஊற்றுறதுக்கு தேங்காய், கொஞ்சமாக வந்து சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி அந்த திக்னஸ் வரத்துக்காக. ஸோ கடப்பானாலே கொஞ்சம் குருமா அந்த டேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம போடுற பிரியாணிக்கு தேவையான அதெல்லாம் போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அத்தனை சில்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா வதங்கலாம் கூடாது, சும்மா லைட்டாக இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரீன் பீன்ஸு. ஸோ அதை வந்து சீசன் இல்லையா, அதை வாங்கி வந்து அதை அப்படியே வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இது ஒரு பக்கம் இதாகும்போது இதுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்கணும் அப்படின்னா எங்கள் ஊர் கடப்பா ரெடி ஆகிடும். சரி, எந்த ஊர் ஃபேமஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.